அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 7வது வீடாக இருக்குது. இந்த துலாம் ராசிக்கு 3வது உங்கள் ராசி அதிபதி தான் சுக்கிரன். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிலேருந்து 3வது வீட்டுக்கு போகிறார். தனுசு ராசிக்கு போகிறார். டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3வது ராசியில் இருக்கார். இது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 3வது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு பேர். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துணிச்சலை பண்ணுவோம். உங்களுக்கு மற்றவங்களோட இருக்கக்கூடிய தொடர்புகள், சிறிய தூர பிரயாணங்கள், உறவினர்கள், அது மாதிரி உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய விஷயங்கள், ரைட்டிங், கான்ட்ராக்டு, இது மாதிரி சைன் பண்ணுறது இல்லையா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இதெல்லாம் 3வது வீடு தான் குடிக்கும். உங்களுடைய பேச்சு, மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸு, மீடியா, இதெல்லாம் இந்த 3வது வீடு குறிக்கும். ஸோ இந்த 3வது வீடுக்கு சுக்கிரன் போகிறது நமக்கு எந்த விதமான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தைரிய வீரஸ்தானம் இல்லையா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நல்லா அதிகரிக்கும். திடீர்னு நீங்கள் ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சிப்ளிங்ஸ் கூட பிறந்தவங்க சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சப்போர்ட், ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுத்து, கலை, மீடியா, நடிப்பு, கவிஞர், இந்த மாதிரி டைரக்டர், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அவங்களுடைய ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புது புது ஐடியாஸ் வரும். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல என்ஹான்ஸ் பண்ணும். உங்களுடைய சோஷியல் சர்க்கிள் நிறைய பேருடைய நீங்கள் தொடர்புகள் அதிகரிக்கும். நல்லா மற்றவங்கள்ட்ட பேசும்போது உங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குல்ல, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதுன்னா, வேகமாக இருக்க வேண்டாம், விவேகமாக இருங்க. ஏன்னா பிரச்சனையை சீக்கிரமாக சொல்லுது, வேகமாக முடிவெடுக்கிறது பிரச்சனையை உருவாக்கலாம். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சீக்கிரம் அது வேகமானா அப்படி சொல்லுது, யோசிக்காமல் முடிவெடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அது நமக்கு பிரச்சனையை உருவாக்கலாம். அது மாதிரி உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். இருந்தாலும் அவங்க கூட கருத்து வேறுபாடும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அன்னெசரியான ட்ராவல் வரும். ஆனால் அது தேவையா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நம்ம ட்ராவல் பண்ணணும். அன்னெசரியான ட்ராவல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் உங்களுக்கு வரலாம். இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. நீங்கள் பொதுவாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கெங்கன்னா சேல்ஸு, மார்க்கெட்டிங், மீடியா, கம்யூனிகேஷன், அந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபமான ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல growth நல்லாயிருக்கும். உங்களுடைய ஐடியா எல்லாமே வைரல் ஆகும். ஏன்னா இப்போ மீடியா இல்லையா, மீடியாவில் இருக்கிறவங்க உங்களோட ஐடியா எல்லாமே வைரல் ஆகும். எழுத்துல கவிஞர், இது மாதிரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, கண்டென்ட் கிரியேஷன் இருக்கு இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க சப்போர்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். புதிய ப்ராஜெக்டு, அசைன்மெண்ட், இதெல்லாம் சைன் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்குது. இதெல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கு நடக்கும். வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நியூ கஸ்டமர் அவரை தேடி, இல்லை ட்ராவலில் வரக்கூடிய கஸ்டமர் இங்கே வரலாம், இல்லாட்டி நீங்கள் நியூ கஸ்டமரை தேடி ட்ராவல் பண்ண வேண்டி வரலாம் அவரை மீட் பண்ணுறதுக்காக. அதனால் புதிய கஸ்டமர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் பூஸ்டப் ஆகும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஈகோவை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கணும். பார்ட்னர்ஷிப் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த டிசிஷனை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ உடனே அதுக்கான முடிவு எடுக்க வேணாம். இப்போ கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, இப்போ எடுக்க வேண்டாம். இதுக்கு அடுத்தது பணம், அது சம்மந்தமான ரெகுலர் இன்கம் ஸ்டடியாக வரும். உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வர்றதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெகுலர் இன்கம் கிடைக்கும். சின்ன சின்ன சைடு பிஸ்னஸ் மூலமாக சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸும் உங்களுக்கு அப்பப்போ கிடைக்கும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு கெயின் கிடைக்கும். நீங்கள் ஏன் ட்ராவல் போகிறீங்க, கஸ்டமர் சந்திக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் கிடைச்சுன்னா அது மூலமாக உங்களுக்கு கெயின்ஸும் கிடைக்கும். உங்களுடைய கூட பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு நிதி உதவியும் கிடைக்கும். அவங்க நிதி உதவியும் உங்களுக்கு பண்ணுற
பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிதி உதவி தேவைப்படுதுன்னா உங்கள் கூட பிறந்தவங்களாம் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது ஷார்ட் ட்ரிப்பில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கூடலாம், அதை வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஏதாவது கேட்ஜெட்ஸு இல்லை எலக்ட்ரானிக்ஸு அது சம்மந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஸ்பெக்குலேட் செய்ய வேணாம். இந்த காலகட்டம் அது அவ்வளோ தூரம் சாதகமாக இல்லை. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா லிமிட்டடாக பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு நல்ல இதுவாக இருந்ததுன்னா நீங்கள் லிமிட்டடாகவே பண்ணிக்கங்க. எப்போவுமே வந்து உங்களை தற்காத்துக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க. கடன் வாங்கிலாம் அதில் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ கல்யாணம், குடும்பம் அது மாதிரிலாம் பார்த்தோம்னா உங்களுடைய கூட கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உறவுகள் வந்து நல்லாவே இருக்கும். ஃபேமிலி வந்து நல்லா பாண்டிங் கூடும், அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அதிகரிக்கும். இதெல்லாம் இப்போ நடக்கூடியா இருக்கு. அது மாதிரி வந்து ரொம்ப பெருமையாக ஏதாச்சும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி, நம்ம ஈகோனால் பெருமையாக பேசுகிறோன்னு சொல்லி அது மூலமாக மற்றவங்களை டீஸ் பண்ணி அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதனால் பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சகோதரர்கள் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸு, அவங்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குல்லையா, அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைபான சூழ்நிலைகள் இருக்கும். ஃபெஸ்டிவல் அது மாதிரி வீட்டில் வந்து பார்ட்டி, இது மாதிரி வந்து நல்ல செலிப்ரேஷன்ஸ் வீட்டில் சொல்லட்டா குலதெய்வ வழிபாடு, அது மாதிரி வீட்டில் செலிப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, சொந்தக்காரங்களுடைய கமெண்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுங்க. அதை அவாய்ட் பண்ணிங்க. அப்பா வழி சொந்தங்கள் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரை எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும், கான்ஃபிடன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் குழப்பங்கள் ஒரு ரெண்டு மனநிலைமை இருக்கலாம். பண்ணலான்னு நினைக்கலாம், இல்லை பண்ண வேணாம்னு நினைக்கலாம். மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் வந்து மறையலாம். ஆனால் குரு பார்வை இருக்குது. குரு வந்து வக்ரமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வரலாம். ஆனால் அதே மாதிரி வந்து உங்களுக்கு உடல்நிலை பார்த்து த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இப்போ இந்த தோள்பட்டை கழுத்து வலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதீதமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா தலை சுத்தல், வாந்தி இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது டீஹைட்ரேஷனால் வரும். அதனால் தண்ணி நிறையா குடிங்க, உடம்பை பார்த்துங்க, நல்லா தூங்குங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது. இந்த காலத்தில் என்ன நடக்கும்ன்றது திரும்ப ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்குறோம். அதாவது டிசம்பர் 20 ஜனவரி 13 வரைக்கும் புதிய நீங்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியா சம்மந்தமாக புதுசாக உங்களுக்கு ஐடியாஸ் வந்து அதை நம்ம தொடங்கலான்னு சொல்லி முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு சிறிய தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸை, வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், அது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் மூலமாக உங்களுடைய க்ரோத் வந்து அதிகரிக்கும். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வாரத்துக்கும் பார்க்க போகிறோம். டிசம்பர் 20 டிசம்பர் 27 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்ல புது புது ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இருக்குது. நீங்கள் சிறிய தூர பிரயாணங்கள் நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நல்ல மனசுக்கு வந்து ரொம்ப இதமான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த டிசம்பர் 28 ஜனவரி 4 வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். பண வரவுகள் அதெல்லாம் நல்லாயிருக்கும். டீம் சப்போர்ட், அவங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய சப்போர்ட்டு, குடும்பத்தினுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவங்களுடைய கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சமாதானம் ஆகிடும். அது வந்து பற்றி கவலைப்பட வேணாம். சமாதானம் ஆகிடும், ஹார்மனி உண்டாயிரும். 2 பேருக்கும் வந்து சமாதானம், உடன்படிக்கை வந்துடும். ஒன்று கவலைப்பட வேணாம். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான
வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிசம்பர் 28 ஜனவரி 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில். இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஜனவரி 5 ஜனவரி 13 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்க போகிறோம். உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மீட்டிங்க்கோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை யாரையானு பார்த்து பேசி ஒரு ஆர்டரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது சக்ஸஸ் ஆகிடும். உங்களுடைய உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். புது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் இருக்குல்ல, திடீர்னு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். இதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக நம்ம ஒரு கிளான்ஸ் மொத்தமாக பார்த்தோம். ஒரு வாரத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நீங்கள் பொதுவாக சுக்கிரன்றவர் உங்கள் ராசிக்கு அதிபதி. வெள்ளிக்கிழமை தான் சுக்கிரனுக்கு உண்டான நாள். அதனால் வெள்ளிக்கிழமை 2 குத்து விளக்கு 5 முகம் ஏற்றி லக்ஷ்மி படத்தை வச்சு தாமரை மலரை வச்சு ஒரு பூவால் அர்ச்சனை மாதிரி பண்ணி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த இடத்துலையே அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த இடத்துலையே உட்காந்து உங்களுடைய எண்ணங்களை என்னவோ அதை மனசில் கற்பனையாக நீங்கள் அதை வேண்டிக்கணும். அது நடக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வேண்டிக்கணும். இது மாதிரி நீங்கள் வேண்டிங்கன்னா லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமுமே ஓம் சம் சுக்கிராய நமஹ அப்படின்னு சொல்லி 16 முறை சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் சுக்கிரனால நன்மைகளையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.